ஹலோ மச்சான், டேய் என்ன எவ்வளோ வாங்கிட்டியாடா? டேய் ஒரு நிமிஷம் இன்னொரு கால் வருதுடா. ஹலோ, ஏன் நானும் தெரியுங்களா? நான் வந்துட்டே இருக்கேன். ஹலோ. சரிடா, என்ன பார்த்துக்கண்டா. இப்போ என்னடா எங்கே கிளம்பிட்ட? மச்சான், இப்போ எலெக்ஷன் வந்துருச்சு. இவங்க எல்லாம் எதிர்காலம் தான். நல்ல இருக்காமா? ஏன்டா அப்படி சொல்கிறேன்? ஏன் உங்கள் அப்பா எதாவது எலெக்ஷன் நிற்கிறானா என்ன? எங்கள் அப்பா இருந்தா என்ன, நான் இங்கே இருக்க போகிறேன். எனக்கும் இடத்துக்கு வச்சிருக்க மாட்டானடா. அப்போ என்னடா விஷயம்? இதோ நீ பிஎம் ஆக போகிற மாதிரி ரொம்ப சொல்லிட்டு இருக்க. இல்லடா, எலெக்ஷன் வந்தால் புது தேர்தல் அறிக்கை வரும். நாட்டுக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்கும். மக்கள் பல தலைவர்களை தேர்ந்தெடுப்பாங்க. அதனால தான்டா கேட்டேன். போடா லூசு போயில. ஓட்டு போட்டா மட்டும் நாட்டுக்கு நல்லது நடந்துருமா அப்படின்னு இன்னுமா நம்பிட்டு இருக்க? அதுக்கு அரசு ஓட்டு போடாம இருக்க முடியும். டேய் நான் ஓட்டு போடாதன்னு சொல்லல, ஓட்டு போடு. ஆனா அதனால நாட்டுக்கு என்ன பயன்றதை விட ஒரு தனி மனுஷனுக்கு என்ன பயன் நினைச்சு அப்புறம் ஓட்டு போடு. டேய் இங்க என்ன மாதிரி இளைஞர்களோ இல்ல நம்ம மக்களோ அண்ணன் சொல்றான், தம்பி சொல்றான், ஜாதிக்கார சொல்றான், இல்ல எவனோ ஒரு இனத்தவன் சொல்றான்னு சொல்லி ஓட்டை போட்டு தாண்டா நம்ம மக்களை ஜாதி அரசியலால பிரிச்சு வச்சாதாண்டா இங்க மிச்சம். ஜாதி அரசியலா? இங்கமா மக்கள் ஜாதி அரசியல் பார்த்து ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. சரி, அப்படியே இருந்தாலும் என்ன, ஏதாவது ஒரு ஜாதிக்காரன் ஒரு தலைவனா இருக்க போறாது. டேய் இங்க நம்ம மக்கள் ஜாதி பார்த்து மட்டும் ஓட்டு போடுறது இல்ல, ஓட்டுக்கு நோட்டை வாங்கிட்டு ஓட்டு போடுறதாலதான் நடக்கிற எந்த பிரச்சனையும் தட்டி கேட்க முடியாத நிலைமையில இருக்காங்கடா நம்ம மக்கள். இது எப்படி இருக்கு தெரியுமா? திருட போறதுக்கு முன்னாடி வாட்ச்மேன் கிட்ட கமிஷனை கொடுத்துட்டு அப்புறம் திருட போறதுக்கு சமண்டா இந்த காசை வாங்கிட்டு ஓட்டு போடுறது. இது மிகப்பெரிய ஜனநாயக கூட்டம்டா. இங்க எல்லாம் இருக்கிறவனுக்கு இந்த அரசியல் தேவையில்லை. ஆனா அடுத்த வேலை சாப்பாட்டுக்காக ஓடுறான் பாரு, அவனை எதிர்த்து எந்த கேள்வியும் கேட்க விடாம இருக்கிறதுக்கு தாண்டா இந்த நோட்டு அரசியலும் ஜாதி அரசியலும். அதனால யாருக்கு ஓட்டு போடுறோங்கிறத விட எதுக்கு ஓட்டு போடுறோன்னு தெரிஞ்சு ஓட்டு போடுறா. போடா போய் நோட்டை மாத்தாம ஓட்டை மாத்துவ. அதனால அங்க ஓட்டு போட்டுட்டு இங்க போட மறந்துடாதீங்க. அதனால நம்ம சமூக தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.